ஏங்க ஒரு செகண்ட். இன்னைக்கு ஒரு விஷயம் பார்க்கலாம். உங்க மூளை உங்களையே ஏமாத்துன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? உண்மைதாங்க. நம்ம மூளை நம்ம பாக்குற எல்லாத்தையுமே உண்மைன்னு சொல்லி நம்பிருங்க. உங்களுக்கு இந்த விஷயம் நடந்திருக்கான்னு சொல்லுங்க. நீங்க இப்போ ஒரு புதுசா ஒரு ரூமுக்குள்ள போறீங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் எதுக்காக நம்ம இந்த ரூமுக்குள்ள வந்தோம் அப்படின்னு சொல்லி என்னைக்காவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா? அதுவும் மூளை செய்யற வேலைதாங்க. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க ஒரு புதுசா ஒரு ரூம்குள்ள போகும்போது அந்த ரூம்குள்ள போற நிகழ்வு அது ஒரு புதுசா நடந்த மாதிரி நம்ம மூளை நம்மளுக்கு மாத்திருங்க. அந்த அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளுக்கு நடந்த நிகழ்வுகளை எல்லாமே அந்த மூளை மறக்கடிச்சிடும். இது நம்மளுக்கு நடக்கக்கூடிய சாதாரண மறதி கிடையாதுங்க. இதுல ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம தூங்கும்போது கூட நம்ம மூளை முழுசா தூங்காதாமாங்க. நம்ம நினைவுகளை ஒழுங்குபடுத்துறது, தகவல்களை சேமிக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய வேலைகள் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அதனாலதான் நீங்க தூங்கி எந்திரிக்கும் போது ஒரு பெரிய பிரச்சனைக்கு கூட ஈஸியா உங்களுக்கு ஒரு விடை கிடைச்சிருதுங்க. இன்ன வரைக்குமே பிரபஞ்சத்துல ஒரு நம்மளோட மனுஷ மூளைதான் மிகப்பெரிய மர்மமாவே இருக்குங்க. சரி, இப்போ ஓகே. உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்துல ரொம்ப மர்மமான விஷயம்னு சொல்லி நீங்க எதை நினைக்கிறீங்க? மனுஷனோட மூளையா, இல்ல கடல், இல்ல விண்வெளி? இந்த மூணுல எதை நினைக்கிறீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி பல தகவல்களுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மறக்காம லைக், ஷேர் பண்ணிருங்க.